கொஞ்சம் இருங்க. மாண்பு அமைச்சருடைய பதில் இருக்கிறது. இருங்க. சில உறுப்பினர்கள் கேள்வி மட்டும் கேட்பதற்கு நான் அனுமதிக்கிறேன். மாண்பு உறுப்பினர் செல்லசாமி, எந்த விளக்கமோ நீண்ட உரையோ கூடாது, என்ன வேணும் அவ்வளவுதான். தொகுதியிலேயே மதிப்புக்குரிய பேரவைத் தலைவர்களே, நம்முடைய தமிழகத்திலே நம்முடைய அரசாங்கம் அதிவிரைவிலே உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படலாம். வருகின்ற உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னால் தற்போது இருக்கக்கூடிய கிராம ஊராட்சிகளை ஊராட்சி மக்களுடைய கருத்து கேட்காமல் நகர்ப்புற உள்ளாட்சியோடு இணைக்க கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் 100 நாள் வேலை திட்டம் உட்பட வரி உயர்வு பாதிக்கப்படுவார்கள். 2, நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம் என்பது சுற்றுலாவை நம்பியிருக்கக்கூடிய மாவட்டம். அதிகமான சுற்றுலா தலங்கள் இருக்கிறது. எனவே மிகவும் பிரசித்தி பெற்ற திருப்பரப்பு அருவியிலிருந்து முக்கியமான சுற்றுலா தலங்களை இணைத்து கன்னியாகுமரி வழியாக வேளாங்கண்ணிக்கு ஒரு சுற்றுலா பேருந்து இயக்குவதற்காக சுற்றுலாத்துறை அதற்கு ஆவணம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். திரு மாண்பு உறுப்பினர் செந்தில்குமார், உங்க இருக்கையிலிருந்து பேசணும். ஹைட் பத்தல சார். பேசு. எனது கேவிகுப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நெல்லூர்பேட்டை மற்றும் காங்கனூர் ஏரியில் செயற்கை மணல் திட்டு அமைத்து ஒரு சிறுவர் பூங்காவுடன் கூடிய சுற்றுலா தலம் அமைத்து தர வேண்டும். அதே போல கேவிகுப்பம் ஒன்றியத்தில் பாதியும் 5 தெருக்களும், குடியாத்தம் ஒன்றியத்தில் 5 தெருக்களும் 2 யூனியனில் கலந்தாற்போல் இந்த ஐதர்புரம் பகுதி வருகிறது. இதை தனியாக ஐதர்புரம் தனி ஊராட்சியாக உருவாக்க வேண்டும். அதே போல குடியாத்தம் ஒன்றியம் 50க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளை உள்ளடக்கியது. இதை 2ஆக பிரித்து கொண்டசமுத்திரத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியம் அமைத்து தர வேண்டும். அதே போல நகராட்சி பேரூராட்சியே இல்லாத 72 குக்கிராமங்களை உள்ளடக்கியதுதான் எனது கேவிகுப்பம் சட்டமன்ற தொகுதி. எனவே ஊரக வளர்ச்சித் துறையிலிருந்து அதிகப்படியான அந்த கிராம பகுதிக்கு நிதிகளை அதிகப்படியாக ஒதுக்கி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தங்கள் வாயிலாக பேரவைத் தலைவர் அவர்களே. மாண்பு உறுப்பினர் திரு பழனிசாமி, இருங்க. அதாவது இதுவரை பேசாத திருக்கோயிலூர் தொகுதி மக்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எனது தொகுதிக்குட்பட்ட தென்பெண்ணை ஆற்றங்கரையில் சுற்றி இருக்கிற ஒரு 500 கிராமங்கள் இப்போது தென்பெண்ணை ஆற்றங்கரையை நம்பியே குடிநீருக்காக ஆங்காங்கே இருக்கின்ற வில்லேஜுகளுக்கு எடுத்து செல்லப்படுகின்றன. அதற்காக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 2 தடுப்பணைகளை போட்டு அந்த தண்ணியை தேக்கி கிராம மக்களுக்கு அது கிடைக்க ஆவணம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து தென்பெண்ணையாரும் துறிஞ்சலாரும் சந்திக்கும் இடத்துல பழைய பாலம் இருக்கு, புதிய பாலம் போட்டாங்க. அந்த பழைய பாலத்தை அகற்றணும். அந்த பழைய பாலம் அகற்றாததுனால என்ன அப்படின்னா தேங்குது. அது எல்லா கிராமத்துக்கும் வயலுக்கும் தேங்கி அது ஒரு பெரிய டேம் மாதிரி ஆயிடுது. அதனால உடனடியா இப்ப கடந்த ஆண்டு கூட அந்த தண்ணி தேங்கி கிராமம் முழுக்க பயிர் வீடு எல்லாமே சேதம் அடைஞ்சு அந்த வீடியோ கூட அனுப்பிச்சு விட்டுருக்கோம். அதனால அந்த பாலத்தை 2 பாலம்ன்றதுனால நடுவில் தூண் இருக்குது. அதனால அது தடுப்பணையாக இருந்து அந்த தடுப்பணையினால கிராமம் முழுவதும் விவசாய நிலம் அனைத்தும் போய் ஊரை சுத்தி ஊரு ஆடு மாடு எல்லாம் சேதமடையுது. எனவே அந்த பாலத்தை உடனடியாக அகற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திரு முகுந்தன், அடுத்தபடியாக திரு முகுந்தன் உட்காருங்க. சுருக்கமா என்ன வேணும்னு மட்டும் கேளு. தொகுதிக்கு என்ன வேணும், 2 கொடுக்கிற மானிய கோரிக்கையை ஒட்டி என்ன வேணும்னு மட்டும் கேளுங்க ஒரு வரியில. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சட்டமன்றத்தில் எனது முதல் கோரிக்கை, கிருஷ்ணகிரி வளமாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் கேஆர்பி அணை தான். அந்த அணையை கட்டி கொடுத்த கர்ம வீரர் காமராஜர் அவர்களுக்கு ஒரு சிலை கட்டி கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக கிருஷ்ணகிரி அதே கால்வாயை ஒட்டி செல்லும் சாலை போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். காவிரிப்பட்டம் ஆத்துக்காவை சாலை போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உறுப்பினர் திரு ராஜா பேசாதவங்க வாய்ப்பு. நிறைய பேர் பேசினவங்களே திரும்ப கேட்காதீங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தென்காசி மாவட்டம் வாசநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாசநல்லூர் தேவநல்லூரிலிருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற செண்பகவல்லி தடுப்பணை
வாசுதேவநல்லூர் தலையணை பகுதிக்கு மேற்கே செண்பவெளி கால்வாய் 40 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உருவாகிறது. 1773ஆம் ஆண்டு சிவகிரி ஜமீனால் முயற்சியால் அன்றைய திருவாங்கூர் கேரளா மன்னரின் உதவியை நாடி ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகிறார். அன்றைய காலகட்டத்தில் காட்டுப்பகுதியில் கிடந்த கல்மண்களை கொண்டு அந்த நதிநீரை திருப்பிவிட்டு தங்கள் மக்களின் வாழ்வின் செழிப்பை ஏற்படுத்தின சிவகிரி ஜமீன் இந்த அணையை கஸ்தூரிரங்கன் 1733ஆம் ஆண்டு சுண்ணாம்பு காரையும் கருங்கல்லையும் வைத்து கட்டினார். 3 மாவட்டங்களில் உள்ள 25,000 ஏக்கருக்கு அதிகமான நிலங்கள் 200 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்பெற்று வந்தன. 1603 அடி உயரத்திலும் 928 அடி தூரத்திலும் சிமெண்ட் இல்லாமல் சுண்ணாம்பு கற்களால் அணையில் சுவர் கட்டப்பட்டது. இதன் நீளம் 2531 அடி, அகலம் 10 அடி, உயரம் 15 அடி ஆகும். இன்றைய முல்லை பெரியாறு அணைக்காக தமிழகம் மற்றும் கேரளாவுக்கு போட்டியிடும் உலகம் அறிந்தது ஒன்று. ஆனால் இந்த முல்லை பெரியாறு அணைக்கு சிவகிரி மலை செண்பவெளி நதிதான் என்பது நிதர்த்தமான உண்மை. 1950ஆம் ஆண்டு கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இந்த தடுப்பணை ஒரு பகுதியில் என்ன வேணும்னு சொல்லுங்க. அந்த தடுப்பணையை சீர் செய்யணும். பேரவைத்தலைவர்கள் அதுக்கு ஒரு குழு ஆரம்பிச்சு இது முக்கியமான நதியின் பிரச்சனை. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி குழுவை வச்சு இன்னைக்கு கேரளால மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி ஃபுல்லாமே இந்த பிரச்சனை இருக்கு. கேரளாவோடு நம்ம இருந்து பேசி முடிவு செய்யணும். மக்கள் பெரிய எதிர்பார்ப்புல இருக்காங்க. இது தொடர்ச்சியாக செயல்படுத்தணும் என்பதை தாங்கள் வாயிலாக கேட்ட மாதிரி. மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு அமைச்சர், சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்திற்கான அமைச்சர் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு கோரிக்கை சொல்லியிருந்தாங்க. ஜம்பு நதி, ராம்நதி ஜம்பு நதி தொய்வு ஏற்பட்டிருக்கு. அதாவது அது 7/8/2020 அது 41 கோடி ஒதுக்கப்பட்டு அது பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு பின்பு 2024 திரும்பவும் ரிவைஸ் எஸ்டிமேஷன் போட்டு 62 கோடி ஒதுக்கி திரும்பவும் அந்த வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு இப்போ ஏப்ரல் மாதம் திரும்பவும் அந்த பணிகளுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்பட்டு இப்ப 100 கோடி அதை வேணும்னு கேட்டிருக்காங்க. அதனாலதான் அந்த இது தொய்வு ஏற்பட்டிருக்கு. அது நாங்கள் ஏற்கனவே மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட கொண்டு போயிருக்கோம். அதே மாதிரி ரெட்டைக்கொள்ளை கால்வாய் திட்டத்தை பற்றி மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாங்க. அது 1 மாதத்துக்கு முன்பே அந்த விவசாய பெருமக்களோட சேர்ந்து பொறுப்பமைச்சர் என்ற முறையில் ரெட்டைக்கொள்ளை கால்வாய் திட்டத்தோட ப்ரொபோசலை ஏற்கனவே நம்ம மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட கொடுத்தாச்சுன்றதை அந்த வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.